உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா. வா. யோ ஒன்றியம், அங்க பாத்தியா நம்ம அமைச்சரை? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூடவே வச்சிட்டு சுத்துறாரு. அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது போல இருக்கு. யோ அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம கட்சி மனெல்லாம் போது மீடியால போட்டு கிழின்னு கிழிக்கிறான். இவங்க என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி வெக்கமே இல்லாம சுத்துறாங்க. ஏய் வா வா வேலு, நீ வான்னு சொல்றல. வா. என்ன அண்ணாச்சி, பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? தம்பி, எதுவா இருந்தாலும் நான் தலைவர்கிட்ட விளக்கம் கொடுத்துக்கிறேன், போதுமா? உனக்கு ஏதாவது தெரியணும்னா அங்க வந்து கேளு. அது சரி. கட்டின பொண்டாட்டி அவங்க கூட ஓடி போனதுக்கே விளக்கம் கொடுத்து அமைச்சரானவர் தானே நீங்க. இப்ப பொண்ணு வேலைக்காரன் கூட தொடர்புல இருக்கிறதுக்கா விளக்கம் கொடுக்க தெரியாது? தூக்குப்பா பாத்துப்பா. ரொம்ப அடிபடுச்சோ? என்னப்பா ரத்னம், என்ன இதெல்லாம்? தலைவரை, நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையான்னு கேட்க கூடாதா? அதுக்கு ஆளை வச்சு அடிக்கிறாரு. சொல்லி வைங்க தலைவரை, எல்லாம் எங்களுக்கும் பண்ண தெரியும். யோ, அதெல்லாம் விசாரிக்கத்தானே நான் இருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? உங்களை சொல்லி தப்பு இல்லையா? எல்லாம் அந்த தட்சிணாமூர்த்திய சொல்லணும். எல்லாரையும் ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கறானா? ரத்னா, நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. நீ ஒரு விளக்கத்தை மட்டும் வந்து கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். வா வேலு. ஐயா ஒரு நிமிஷம். வரோங்க ரத்னம். இங்க இருக்கிறவங்களை விட உன்னை பத்தி நல்லாவே தெரியும். எதை பத்தியும் கவலைப்படாம போ ரத்னம். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். உன்கிட்ட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. தைரியமா இரு. கூட்டு போப்பா. ஐயா ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஐயா ஐயா வேணாங்கய்யா. ஐயா ரொம்ப போயிடுச்சுங்கய்யா, படுத்து தூங்கணுங்கய்யா. ஐயா ஐயா போதுங்கய்யா. போடா. ஐயா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்க. ஐயா நீங்க படுங்கய்யா, படுங்க. ஓ ஐயா 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 ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்கய்யா, போதுங்கய்யா, படுத்து தூங்குங்கய்யா. வேலு போ, நீ போ போ. ஐயா ஐயா போதுங்கய்யா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்கய்யா, படுத்து தூங்குங்க. போ போ ஐயா. ஓ வேலு. சரிங்க. ஓ கட்டின பொண்டாட்டி அவங்க கூட ஓடி போனதுக்கே விளக்கம் கொடுத்து அமைச்சரானவர் தானே நீங்க.
அம்மா ஐயா ஆ இரு. ரத்னம் என்ன பண்றான்? இல்லம்மா ஐயா உள்ள இருங்கம்மா, நான் கூப்பிடுறேம்மா. இரு, நானே போய் பாத்துக்கிறேன். இல்ல வேணாம் அம்மா. ஏய், ரத்னம், என்னப்பா இது? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ இந்த அளவுக்கு குடிச்சிட்டு இருக்க? முடியலக்கா, என் முன்னாடி நிக்கவே பயப்படுறவெல்லாம் இன்னைக்கு என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ செஞ்சுட்டு போன துரோகம் தான் இப்ப வரைக்கும் என்ன குத்திட்டு இருக்கு. ஆ, இதுக்குதான் வள்ளிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? ரத்னம், என்ன பண்ண போற? இல்லக்கா, நான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப நீ இல்லக்கா, தூங்கு. நான் போய் படு. பேசிட்டு வந்தேன். ரத்னம், பேசிட்டு தம்பி, சொன்னா கேளுப்பா. ரத்னம், ஐயா ஐயா எங்க? ஏய் ஏய், அதோ தர தர. ஏய், தம்பி, ரத்னம், ஏய், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு சம்மதமா? என்ன இவ்வளோ யோசிக்கிற? சம்மதமா இல்லையா? நான் முதலா உங்ககிட்ட ஒன்று கேட்டிருக்கேன். டக்குன்னு பதில் சொல்லு. ஓகேப்பா, பண்ணிக்கிறேன். அக்கா, இந்த கல்யாணத்தை வச்சு இந்த ஊர்வாயை நான் அடைக்கிறேன் பாரு. நான் அடைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.